ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்முடைய இந்திய சுதந்திர நாளிலேயே இந்த மண்ணை விட்டு மறைஞ்சிருக்காருங்க. தஞ்சாவூரை சேர்ந்தவர், ஆர்எஸ்எஸ் உடைய பிரச்சாரகராகவும் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கினவர். அப்புறம் பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவராகவும் மாறியவர். 2 முறை 2009, 2014ல் தென் சென்னை மக்களவை தேர்தலில் போட்டிட்டு தோல்வி அடைஞ்சாரு. அதுக்கப்புறம் மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராகவும் தேர்வானவர். மணிப்பூர், நாகாலாந்து மாநிலங்களுடைய ஆளுநராகவும் அவர் செயல்பட்டவர். அரசியல மிக மிக முக்கியமானவர். இன்னும் சொல்ல போனா முன்னாள் பிரதமரான மறைந்த திரு வாஜ்பாய் அவரோடு நெருக்கமானவர். குட் புக்ல இடம் பிடிச்சவர். பெரும் அரசியல் அனுபவம் கொண்டவர் தாங்க இலகணேசன் ஐயா. தனிப்பட்ட வகையில அவரோடு எனக்கும் சில நினைவுகள் இருக்குங்க. ஒரு 6 ஆண்டுகள் இருக்கும். அவரை சென்னையில தான் கமலாலயத்துல நேர்காணல் செஞ்சேன். அப்ப நிறைவா ஒரு கேள்விங்க ஐயா அப்படின்னு கேட்க, கேளுங்க கேளுங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. அந்த கேள்வி கேட்ட உடனே அவர் சொன்ன பதில் சூப்பரா இருந்தது. அதனால மறுபடியும் இன்னொரு கேள்வியை நான் கேட்க, நிறைவாகன்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி கேட்கக்கூடாதுல்ல. அப்ப நான் சொன்னது நிறைவாக இல்லையோ, மன நிறைவாக இல்லையோ அப்படின்னு வேடிக்கையா கேட்டாருங்க. எதிர்கருத்துகள் எப்படியான கருத்துகள் இருந்தாலும் அதை பர்சனலா எடுத்துக்காம அந்த கருத்துக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு தலைவராக இருந்தவர் தான் ஐயா இலகணேசன் அவர்கள். அவருடைய மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள்.